நாசி கோரிங் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதுவும் நாசி கோரிங் கம்பவுண்ட்னா வேற லெவல். ஓகே, முதல்ல வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகா, அப்புறம் வெஜிடேரியன் பிளாச்சான் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கொண்டா இல்ல இது இடிக்கல்ல போட்டு இடிக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. சோ முதல்ல ஃபிஷ் கேக் நான் யூஸ் பண்ணாதனால டோஃபு வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை நான் வீகனா செய்யறேன். சோ எக்ஸ்ட்ரா எண்ணெயை எடுத்து ஒரு பக்கெட் வச்சுட்டு சோ ஹன்சோ பண்ணி ஒரு டோஃபு வந்து இதுல போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் முட்டைக்கு பதில். அப்புறம் இந்த அரைச்சு வச்சிருக்கிற ஐட்டம்லாம் இறக்கி போட்டு வதக்கி இது நல்லா அப்படியே காரிங்கா ஒரு அளவுக்கு வதக்கணும். அதோட வாசனை ஒரு வீடு ஃபுல்லா பிளாச்சான் ஸ்மெல் தான் இருக்கும். யாருக்காவது பிளாச்சான் பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் எவ்வளவு பேருக்கு பிளாச்சான் பிடிக்கும் பிடிக்காதுன்னு. ஓகே, அப்புறம் அதுல கேரட், அப்புறம் கங்கோங் இலையோட அந்த தங்காய், அப்புறம் வெஜிடேரியன் ஈக்கன் வில்லேஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த டோஃபுவை ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதுல போட்டு வதக்கிட்டு இப்ப இதுல ஆட் பண்ணிட்டு மஷ்ரூம் சீசனிங் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நாசி கோரிங்னா பெரட்னஸ் வருதானே, நல்லா 2-3 பெரட்டுங்க. இந்த மாரி வந்து அந்த ரைஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் சட்டியில. அப்பனா என்ன அர்த்தம்னா நான் ரெடி ஆயிட்டேன், என்ன வெளியாக்குங்கன்னு அர்த்தம். சோ மீன்ஸ் உங்களோட ஃப்ரைட் ரைஸ் சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நவ் யூ கேன் சர்வ் திஸ். இதுல கொஞ்சம் பவாங் கோரிங், வெங்காய இலை இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா சும்மா அப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.